காலையில் 5:50 ஆச்சுங்க. பார்ட்டி 5 மணிக்கு வர சொன்னாங்க. இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு. உடனே கிளம்பணும். ரெகுலராக போகிற பார்ட்டி தாங்க. இங்கே நம்ம வீட்டுகிட்டேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு 10 கிலோமீட்டர் ஆகிடும். ஆட்டோவில் தானுங்க. ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நேராக அவசர அவசரமாக போனோங்க. கரெக்டாக வந்து வண்டியை எடுக்க போகிறேன். வண்டி எடுத்துட்டுங்க கிளம்ப போகிறோம். ஏன்னா ஒரு அர்ஜெண்ட்டாக போகணுன்னாங்க. நம்ம எங்கே போகிறோன்னா இப்போ தேனி பக்கத்தில் போடிநாயக்கனூர் அங்கே தான் போகிறோங்க. நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஒட்டச்சத்திரம் வழியாக தான் போகிறோங்க. பைபாஸு. டீ குடிக்க கடையே இல்லாமல் ஒட்டச்சத்திரம் தாண்டி செம்பட்டிலாம் தாண்டி தான் தேனி ரோட்டில் தான் ஒரு கடை கிடச்சிதுங்க. சாப்பிட்டு அப்புறம் அடுத்த உடனே ஒரு மணி நேரத்துலேயே நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். நம்ம அதுக்கப்புறம் டைம் இல்லை, அதனால் சாப்பிட்டுங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நான் சாப்பிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் வெயிட் பண்ண அப்புறம் அவங்க வந்தாங்க. வந்து அவங்கள கூட்டிகிட்டு நேராக வந்து போடிநாயக்கன் மடத்தில் இறக்கி விட்டு வெயிட் பண்ணேங்க. அப்புறம் டக்குன்னு வாங்க போகலான்னாங்க. ஏன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க. அப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இறக்கி விட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் போடிநாயக்கன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் நம்ம கார் பார்க்கிங்க. வெயிலுங்க, ஓவர் வெயில். அப்புறம் முடியலன்னு சொல்லி வேறு பக்கம் நான் வண்டி எடுத்துகிட்டு போய் அவுட்டரில் போட்டேன். அப்புறம் மதியானம் சாப்பாடு டைம் வேறு ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி தேனியிலேயே ஃபேமஸான கடைங்க இது, தட்டு விலாசுன்னு சொல்லி அந்த கடையில் போய் சாப்பிட்டேன். மண்டைக்காய வச்சுட்டாங்க. சாப்பாடு கேட்குறதுக்கு கூட யாரும் வரல. அப்புறம் அங்கேயே ஒரு 1/2 hour ஆயிடுச்சுங்க. அப்புறம் சாப்பிட்டுங்க வெயிட் பண்ணி பார்த்தா யாரையும். அப்புறம் வந்தார் ஒருத்தர். அதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் பார்க்கிங்கில் வந்து நம்ம நிறுத்தின இடத்துல நெகிழாக இருந்தது, கிடைக்குமான்னு தெரியல. மறுபடியும் அதை எடுத்து போனோம். வண்டி எது போட்டாங்கன்னா சிரமம்னு பார்த்தா அப்போ கடைசியில் யாரும் இல்லை. டக்குன்னு நம்ம பார்க் பண்ணியாச்சு. ஏன்னா அங்கே தான் மரம் இருந்ததுங்க. அப்புறம் உடனே ஒரு 1/2 hourலாம் பார்ட்டியும் கூப்பிட்டாங்க. அதனால் மூஞ்செல்லாம் துடைச்சிட்டு 3:30 மணி இருக்குங்க. மறுபடியும் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஏன்னா 3:30 மணிக்கு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நான் வந்து சேரும்போது மணி 6:30 ஆயிடுச்சிங்க. பொள்ளாச்சி வரும்போது அவங்க வந்தோடனே எல்லாம் டீசல் அடித்து தான் போவோம். இன்றைக்கி வண்டி நிறுத்தும் போது டீசல் அடித்து நிறுத்துகிறோம். அதனால் வண்டி டீசல் அடிச்சிட்டிங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தோம். 7 மணி ஆயிடுச்சிங்க. வந்து வண்டி பார்க் பண்ணிவிட்டுங்க. அப்புறம் நம்ம வண்டியை எடுத்துகிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு நம்ம நேராக வீட்டுக்கு தாங்க. இன்றைக்கி பயணம் வந்து இனிமையாக இருந்தது. போடிநாயக்கன் ஊர் அருமையான ஊருங்க. நல்ல ஊர், சூப்பராக இருந்தது. ஆனால் வெயில் தான் அதிகம், அவ்வளோதாங்க.